மணிக்காக மெயினா எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணாதீங்க. இது நான் எப்பவுமே சொல்லி கொடுப்பேன். மணிக்காக நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது. பேருக்காக ஒர்க் பண்ணுங்க. உங்க மேல ட்ரஸ்ட் வர அளவுக்கு உங்களோட ஒர்க் இருக்கணும். சின்சியரிட்டி ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் நம்ம செய்ய போறோம் அப்படின்னா அதுல எந்த அளவுக்கு நீங்க சின்சியரா இருக்கீங்களோ அதுதான் உங்களோட க்ரோ. சும்மா அப்புறம் பாத்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், இந்த மாதிரி மைண்ட் செட் எல்லாம் இருந்தீங்கன்னா க்ரோ ஆக முடியாது. உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. நான் இந்த வருஷத்துல இப்போ நான் இந்த பேட்ச் நான் படிக்கிறேன், அக்டோபர்ல படிக்கிறேன், அடுத்த வருஷம் அக்டோபர்ல நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட் செட் பண்ணணும். டார்கெட்டே இல்லை, ஒரு கோலே இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு ஒரு டார்கெட் வச்சுக்கணும். ஓகேங்களா? என்ன பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னது இதுதான், இது இருந்தா மட்டும்தான் பிஸ்னஸ்ல க்ரோ ஆக முடியும். நீங்க என்ன பண்ணணும், நீங்க கத்துக்கிற விஷயம், நீங்க பண்ற விஷயம் எல்லாத்தையும் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பேஷண்டா கொடுக்கணும். நம்ம ஒரு தடவை பண்ணிட்டு 1000 வியூஸோ இல்ல உடனே ஃபர்ஸ்ட் போடுற மேக்கப்புக்கு 10,000 எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பிஸ்னஸ்லயும் சரி, நேச்சுரலையும் சரி, ஒரு பேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். பொறுமையா இருந்து பொறுமையா தான் சாதிக்க முடியும். விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் பிஸ்னஸ்ல க்ரோ ஆக முடியும். இதை வந்து நல்ல மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது எல்லாமே 100% ட்ரூ. ஸோ இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க.